அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அடியன் கலைவேந்தர் கவிராஜ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாள் மிக நல்ல நாள். காதலர் தினம், பிப்ரவரி 14. ஆதலால் காதலித்துப்பார் என்பார்கள். காதல் என்பது ஒருவித உணர்வு, அது ஒரு அன்பு. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தால் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவம் சொல்லப்படுகிறது. காதல் என்பது ஆணும் பெண்ணும் காதலிப்பது மட்டும் காதல் அல்ல. மண்ணை காதலிப்பது, மரத்தை காதலிப்பது, இயற்கையை காதலிப்பது, வானத்தை காதலிப்பது, மலை மீது உள்ள மரங்கள், மழை, இப்படி இயற்கையெல்லாம் நேசிப்பதும் அதுவும் ஒரு விதமான காதல். அப்படிப்பட்ட காதலர்களும் இந்த நாட்டில் நிறைய இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய காதலர் தினம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான காதலர் தினம். நாட்டில் எத்தனையோ தினங்கள் இருக்குது. அன்னையர் தினம், தந்தையர் தினம், உழைப்பாளர் தினம், அப்படி ஒவ்வொரு நாளும் தினம்தான். ஒவ்வொரு தினமும் நல்ல தினங்களாகவே நம்ம கொண்டாடுவோம். அந்த வகையில் இந்த காதலர் தினம் வந்ததற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. 270 ஆண்டுகளிலே ரோம் நகரை ஆட்சி செய்த ஒரு மன்னன், கிளாடிஸ் மிமி என்ற ஒரு மன்னன். அவன் மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்து கொடுமையான ஆட்சியை கொடுத்துருக்கிறான். என்ன கொடுமையான ஆட்சின்னா, இராணுவ கட்டமைப்பை உயர்த்தணும், இராணுவ வீரர்களெல்லாம் ஒரே சிந்தனையோடு நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடணும். அதுக்காக என்ன செய்யணும்? காதலிக்கக்கூடாது, திருமணம் செய்தவர்கள்லாம் பிரித்து வைக்கப்படணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றேன். அந்த திட்டத்தின்படி காதல் யார் செய்தாலும் தண்டனை, அவர்களை பிரித்து விடுவது. கணவன் மனைவியாக இருந்தால் மனைவியை ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் பிரிக்குது. இப்படி ஒரு கொடுமையை நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியலை. இது நடந்திருக்குது. அதை எதிர்த்து ஒரு பாதிரியார், வேலண்டைன்சன் அப்படிங்கிற அந்த பாதிரியார் எதிர்த்து போராடுறார். அவர் போராடிய நாள் தான் இன்றைய நாள். அவர் போராடி இந்த பிரிச்சவர்களெல்லாம் சேர்த்து வைக்கிற வேலையை அவர் செய்கிறார். அந்த அரசாங்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் கணவன் மனைவியாக இருந்து பிரித்து வைத்தார்களோ அவர்களை சேர்க்குது, யாரெல்லாம் காதலிக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பது, இது அரசாங்கம் போட்ட உத்தரவை மீறி இவர் இந்த வேலையை செய்கிறார். இது அரசாங்கத்துக்கு தெரிய வருது. அரசாங்கம் அவருக்கு தண்டனை கொடுக்க அந்த மன்னன், ரோம் நகர் மன்னன் கிளாடிஸ் மிமி, அந்த மன்னன் அவரை சிறையில் அடைக்கிறான். சிறையில் இருந்தபடியே அவர் ரொம்ப வேதனையோடு இருக்கார். எப்படி இருக்கும் அந்த காலத்தில், எப்படி சிறை இருந்திருக்கும்னு பாருங்கள். இப்போவே எப்படி இருக்குது சிறைகள்னு சிறைக்கு சென்றவர்கள்லாம் கூறுவதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்படின்னா அந்த காலத்தில் 270 காலங்களிலே சிறைகள் எப்படி இருந்திருக்கும் என்றதை நம்ம உணர முடியுது. அப்படி சிறையில் இருந்தபடியே அவர் சிறையில் இருந்தாலும் அவர் விதைச்ச விதை அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சேர்த்து வைக்கிறது, பிரிந்தவர்களை இணைப்பது, காதலை கொண்டாடுறதுமா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவருக்கு சிறையில் இருந்தபடியே அந்த சிறைத்துறை தலைமை அதிகாரிக்கு ஒரு பெண் இருந்திருக்கிறார். அந்த பெண்ணோட பேர் அஸ்டோரியஸ் என்ற ஒரு அழகான பெண். அந்த பெண் மீது இவருக்கு காதல் வருது. என்ன இதில் ஒரு விந்தைனா, அந்த பெண்மகள் மிக அற்புதமான குழந்தை, அழகானவள், ஆனால் பார்வை திறனற்றவள், பிறவியிலே பார்வை இல்லை. அப்படிப்பட்ட பெண் மீது இவருக்கு காதல். அந்த காதலை வெளிப்படுத்தணும். இவர் சிறைக்குள்ளே இருக்கார். எப்படி சரிப்படுத்துறது? அந்த சிறைத்துறை காவலர் ஒருத்தர்கிட்ட ஒரு கடிதமாக எழுதி கொடுத்து விடுறாரு. கொண்டு போய் அந்த பெண்ணுக்கிட்ட அவர் கொடுக்குறாரு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு பெரிய விந்தை என்னென்னா, அந்த பெண்ணுக்கிட்டையும் அந்த கடிதத்தை சேர்த்துட்டு நாட்டை ஆண்ட அந்த மன்னன் கிளாடிஸ் மிமி அவர்கிட்டையும் போய் சொல்லிடுறேன். இது எவ்வளோ பெரிய கொடுமை அவருக்கு பாருங்கள். அந்த தகவல் தெரிஞ்ச உடனே இந்த கிறிஸ்தவ பாதிரியார் வேலண்டைன்சன் அவருக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த நகரத்தோட, அந்த நாட்டோட ஆட்சியினுடைய அந்த சட்டத்திட்டம் என்னென்னா, தண்டனை பெற்றவர்கள் தண்டனை பெறுவதற்கு பொதுமக்கள் மத்தியில் நிறுத்தி கல்லால் அடித்து கொல்லணும். அதுதான் சட்டம். அது இந்த பைபிளில் கூட நம்ம படிக்கிறோம், படித்தவங்களுக்கு தெரியும். அப்படி பொதுமக்கள் மத்தியில் தண்டனை கொடுக்கணும். எதுக்காக அந்த தண்டனை வச்சாங்கன்னா, தப்பு செய்தால், அரசாங்கத்தை எதிர்த்து செய்தால் இந்த தண்டனை பொதுமக்களால் கொடுக்கப்படுது. பொதுமக்கள் உணர வேண்டும், இனிமேல் இந்த செயலை யாரும் செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக இந்த தண்டனையை அந்த நாட்டு அரசாங்கம், அந்த மன்னன் செயல்படுத்தியிருக்கிறார். அது மாதிரி கல்லால் அடிக்கிறாங்க. அவர் சாகலை, உயிர் போகலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அவருடைய தலையை வெட்ட சொல்லி உத்தரவு போட்டு தலையை வெட்டியாச்சு. இதுக்கு முன்னாலே அந்த பெண்ணு அஸ்டோரியஸ் ரொம்ப போராடுறா. அவர் தந்தைக்கிட்ட, அடுத்த அரசாங்கத்துக்கிட்ட. அவருடைய விருப்பம் நிறைவேறலை. அவருடைய போராட்டத்தை யாரும் ஏற்கலை, அவருடைய கோரிக்கையும் ஏற்கலை. அவர் இறந்துட்டார். அவர் இறந்த நாள் தான் இன்றைய பிப்ரவரி 14 அன்று. காதலிச்சதுனால அவருக்கு ஏற்பட்ட தண்டனை, காதலர்களை இணைத்ததுனால ஏற்பட்ட தண்டனை, பிரிந்த கணவன் மனைவி சேர்த்து வச்சதுனால ஏற்பட்ட தண்டனை தான் இன்றைய பிப்ரவரி 14 அந்த வேலண்டைன்சன் என்ற அந்த கிறிஸ்தவ பாதிரியாருக்கு அவர் பேரில் தான் இந்த தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி அறிவித்தாங்கன்னா, நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் எல்லா தினத்துக்கும் ஒரு தினம் வைத்திருக்குது, எல்லா தொழிலுக்கும் எல்லா செயல்பாட்டுக்கும். அதுபோல் இந்த காதலர்களுக்கு ஒரு தினம் வைக்கலாமேன்னு
கோரிக்கை வந்தபோது நம்ம நாட்டு அரசாங்கம் இதையெல்லாம் தேடி பிடிச்சி இந்த வரலாற்று பதிவை பார்த்து அவர் பேரில் இந்த நாளை வாலண்டைன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. காதலுக்காக போராடி உயிர் விட்ட தியாகி ஐயா கிறித்தவ பாதிரியார் வாலண்டைன்சன் அவர் பேரில் தான் இன்று கொண்டாடுகிறோம். அவரை நினைவு கூறுங்கள். யார் மீது யார் காதல் வைத்திருந்தாலும் தப்பில்லை. அது அவருடைய உணர்வு சார்ந்த விஷயம். இது எப்படி உருவானது என்று அவருக்கு ஒரு வணக்கத்தை அவர் போராடி உயிர் விட்டிருக்கிறார் சிறையில் இருந்தவரையே. அவரையும் நினைவு கூறுவோம், அவரையும் வணங்குவோம். அதுபோல் ஆணும் பெண்ணும் காதலிப்பது மட்டும் காதல் அல்ல, இயற்கையை இயல்பான எல்லா செயல்களையும் காதலித்து பாருங்கள். அதற்கும் ஒரு மகத்துவம் உண்டு. அந்த காதல் உங்களை உயர்த்தும். அதனால் மிக்க மகிழ்ச்சி உங்கள் எல்லோரையும் இந்த தினத்தில் சந்திப்பதில். அடியனுக்கு கலைவேந்தர் கவிராஜ் அபிஷியல் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை போட்டு ஒரு சேனல் உருவாக்கியிருக்கிறேன். என்னை உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி எல்லா சேனல்காரர்களும். ஆனாலும் எனக்குன்னு ஒரு சேனலை வச்சுருக்கேன், அது இன்னும் போகவே இல்லை. தயவு செய்து தேடி பிடித்து அந்த சேனலை அதுக்கு சந்தாதாரனாகி அதை விருப்பப்பட்டு அதை உலகளவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். ஐயா வாரியார் சுவாமிகளுடைய படத்தோடு ஒரு எம்பலம் இருக்கும், அதை பாருங்கள். தயவுசெய்து எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த நாளில் உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.